ஓம் பிரபன்னபாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன நானவாப்தமவாப்தவ்யம் வர்த்தயேவ ச கர்மணி. பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் லோகசங்கிரகங்கிற தலைப்பில் ஞானிகளும் உலக நன்மையை முன்னிட்டு கர்மம் பண்ணணும் அப்படின்னு உபதேசம் பண்ணுறார். இதுக்கு முதல் ஸ்லோகத்தில் நம்மெல்லாம் சமூகத்தில் ஒரு முக்கியமானவர்கள், நம்மை பலர் பின்பற்றுகிறார்கள். எனவே நாம் எந்த செயலை செய்தாலும் எந்த விதமான விஷயத்தை பற்றி பேசினாலும் சமூகத்தை அது பாதிக்கும் என்பதை உணர்ந்து அது செயல்படணும்னு சொன்னார் பகவான். இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார், என்னையே பார் அர்ஜுனா, நான் என்ன துறவு வாழ்க்கையாக மேற்கொண்டிருக்கேன். எனக்கு 3 லோகத்துலேயும் ஆக வேண்டியது ஒன்றும் கிடையாது. நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம். ஹே பார்த்தா அர்ஜுனா, மே கர்த்தவ்யம் நாஸ்தி. எனக்கு செய்ய வேண்டியது இது கட்டாயம் என்னுடைய கடமை அப்படின்னு ஒன்றும் கிடையாது. த்ரிஷு லோகேஷு கிஞ்சன, 3 லோகத்துலேயும் நான் செய்ய வேண்டிய கடமைன்னு ஒன்றும் கிடையாது. இந்த இடத்துல கிருஷ்ணர் தன்னை ஈஸ்வரனாக கருதி பேசுகிறார். இந்த பகவத்கீதையில் அடிக்கடி கிருஷ்ணர் நான் என்னுடையதுன்னு சொல்கிறதெல்லாம் கவனமாக புரிஞ்சுக்கணும். சில இடத்துல தன்னை தேவகி வசுதேவருடைய புத்திரனாக கருதி கொண்டு பேசுவார். சில இடத்துல தன்னை துவாரகா நாதனாக அரசனாக கருதி கொண்டு பேசுவார். சில இடத்துல ஈஸ்வரனாகவே கருதி கொண்டு பேசுவார். இந்த இடத்துல ஈஸ்வரனாக அர்த்தம் பண்ணிட்டு பேசுகிறார். கடவுளுக்கு ஒன்றும் காரியம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதாவது எனக்குன்னு வாழ்க்கையில் அடையணும்னு ஒரு விதமான ஆசையும் கிடையாது. நானவாப்தம் அவாப்தவ்யம், அடையாத ஒன்றை அடைய வேண்டும் என்று எனக்கு எதுவும் கிடையாது. எல்லாமே என்னுடைய பொருள். அடையாத ஒன்று இருந்தால் தான் அதை அடையணும். ஒன்று நம்மக்கிட்ட இல்லைன்னா அதை அடையிறதுக்காக நாம் செயல் புரியணும். எல்லா பொருளுமே நம்மக்கிட்ட இருந்தால் நாம் எப்படி எதுக்கு செயல் புரிகிறது? ஆக உலகம் அனைத்துமே இறைவனாக இருக்கும் பொழுது இறைவன் எதற்காக வேண்டி செயல் புரிவார்? அவர் சொல்கிறார், ஆனாலும் பாரு, நானும் மனித வடிவம் தாங்கி நாட்டுக்கு அரசனாக இருக்கிறேன், ஒரு குடும்பத்தினுடைய தலைவனாக இருக்கிறேன், உனக்கு இப்போ தேர் ஓட்டின்னு இருக்கேன். வர்த்தையே வச்ச கர்மணி, நான் செயல் புரிஞ்சுன்னு தானே இருக்கேன். எனக்கு ஞானம் இல்லையா என்ன? நீ தானே என்னை இப்போ சரணாகதி பண்ணி எங்கிட்டிருந்து உபதேசம் கேட்டிருக்க. நான் உனக்கு ஞானோபதேசம் பண்ணியிருக்கேன், ஆத்ம ஞானத்தையும் உபதேசம் பண்ணியிருக்கேன், ஸ்திதப்பிரஜ லட்சணத்தையும் உபதேசம் பண்ணியிருக்கேன். உனக்கு தெரியும். நான் ஞானின்னு உனக்கு சொல்லி நான் நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, உனக்கு நன்றாகவே தெரியும். ஆனாலும் நான் வேலை பண்ணுறேன் பாரேன். ஆக என்ன நீ ஒரு முன்மாதிரியாக வைத்து கொண்டு கூட நீ கடமையை செய்யலாமே அப்படிங்கிற கருத்தை இந்த ஸ்லோகத்தில் உபதேசம் பண்ணியிருக்கார். இந்த ஸ்லோகத்தினுடைய தொடர்ச்சியை தான் அடுத்த ஸ்லோகத்திலையும் சொல்ல போகிறார். நாளைக்கு அந்த ஸ்லோகத்துக்கு அர்த்தத்தை பார்க்கலாம். நமே பார்த்தாஸ்தி கர்த்தவ்யம் த்ரிஷு லோகேஷு கிஞ்சன நானவாப்தமவாப்தவ்யம் வர்த்தயேவ ச கர்மணி. எல்லோருக்கும் பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள். ஹரி ஓம்.